அனைவருக்கும் வணக்கம். பயிர்க்கடன் தள்ளுபடி பரபரப்பாக தயாராகி கொண்டிருக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடியில் தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. நிறைய பயிர்க்கடன் தள்ளுபடி பட வேண்டும், விவசாயிகளுக்கான இந்த கடனை வந்து ரத்துபடி செய்ய வேண்டும், நீங்கள் முழுமையாக 100% ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை இருந்தது. இதுக்கு சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி முழுமையாக இந்த பேங்க்குகளுக்கு இவ்வளோ கடன் தள்ளுபடி ஆகும்போது இந்த பேங்க் திவால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விதிமுறைகள் இருக்கான். அதன் அடிப்படையில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இந்த முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளுடைய அறிவுறுத்தலின்படியும் அவங்களுடைய கோரிக்கையின்படியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வேலைகளை பரபரப்பாக இறங்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த பயிர்க்கடன் இது வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணுவதற்குண்டான வேலைகள் என்ன. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்லாப் வச்சுருந்தாங்க. 50,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே பயிர்க்கடன் இருப்பவங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி இப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி இருந்துச்சு. அப்படி இல்லாமல் அனைவருக்குமான இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாருக்குமே காமனாக தள்ளுபடி பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு என்ன அப்படின்றத பார்த்து அதுக்குண்டான பட்ஜெட் எவ்வளோ ஆகும் என்பது குறித்தெல்லாம் அதிரடியாக தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குண்டான லிஸ்ட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது 18/6/2026 அதாவது சட்டசபையில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னு விவசாயிகள் எல்லாருமே இந்த இதுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 18ஆம் தேதி இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி சம்மந்தப்பட்ட இது வந்து விவசாயிகளுடைய கோரிக்கை மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆதரவு தந்திருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஒரு கோரிக்கையுமாக இருக்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து அரசு நிறைவேற்றும், அதற்குண்டான வேலைகளும் செஞ்சிட்ருக்காங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ தயாராக இருங்க, உங்களுக்கான இந்த பயிர்க்கடன் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.